இந்த மாதிரி லோகோ ஷைன் எஃபெக்ட்டை டாவின்சி ரிசால்வ்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட 3 டிஃப்ரெண்ட்டான லோகோ இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் லோகோ ஷைன் எஃபெக்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் கலரில் க்ளோ லைன் வந்து போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே போகுது. தென் தேர்ட் ஒன் ஓகே. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணது. இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லோகோ வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு டைம்லைனில் ட்ரா பண்ணிட்டு ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிடலாம். இங்கே நான் ஆல்ரெடி சிங்கிள் வியூவரில் தான் வச்சுருக்கேன். டியூவல் வியூவரில் இருந்துச்சுன்னா சிங்கிள் வியூவருக்கு வந்து மாற்றிக்கோங்க. அப்போ தான் வியூ வந்து நல்லா கிடைக்கும். இந்த லோகோ ஷைன் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து ஷைன் ஆகணும், ஓகேவா? அந்த ஷைன் ஆகிறது ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வந்து வரணும். ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜ் வந்து ஷைன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோ நோடு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோ வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி என்டையர் இமேஜ் வந்து க்ளோ ஆகக்கூடாது. பர்ட்டிகுலராக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் மேலேருந்து கீழே வரணும். அப்போ தான் வந்து ஐகான் ஷைன் எஃபெக்ட்டை நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க்கை நம்ம வந்து க்ளோ நோடில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த க்ளோ வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் நமக்கு வந்து க்ளோ ஆகணும். இந்த ரெக்டாங்குலரோட ஷேப்பை வந்து நம்ம இங்கேயும் வந்து குறைச்சிக்கலாம், இல்லைனா இங்கேயும் ஹைட்டு வித்தை வந்து குறைச்சிக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து க்ளோ வந்து மீடியம் 1க்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே எங்கேயும் வந்து க்ளோ வந்து வராது. விட்த்து மட்டும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்து வச்சுக்கோங்க. தென் ஆங்கிள் வந்து கரெக்டாக டயகனலாக வரணும் அப்படின்னா -45° வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அவ்வளோதான், முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அனிமேட் பண்ணுறது தான். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க்கை அவுட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து தள்ளிடுறேன். தென் இந்த ஃப்ரேம்கிட்ட வரும்போது இது வந்து இந்த லோகோவை அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு இந்தாண்ட வரணும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷைன் எஃபெக்ட் சிம்பிளாக வந்து கிடச்சிரும். வந்து அடுத்த லோகோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த லோகோ வந்து எடுத்துக்கலாம். இதுவும் சிமிலராக நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எகெயின் சேம் ஃபியூஷன் பேஜு. போன வாட்டி இமேஜ் வந்து ஷைன் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு க்ளோ நோடு வந்து யூஸ் பண்ணோம். இந்த வாட்டி வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் நோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டூல் பார் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் நோட சர்ச் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா இங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு கெயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ட்வீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்து வந்துடும். அப்படி வைக்காதீங்க, லைட்டாக பாதி அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன, நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வைப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, எகைன் ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க்கு. தென் இதோட ஹைட்டு வித்தெலாம் வந்து குறைச்சிக்கோங்க. நான் இங்கேயே வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. தென் ஆங்கிள் வந்து -45. ஓகே. இப்போ வந்து ஸ்வீப் ஆகணுமா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம், இந்த எக்ஸ்பொசிஷனை வந்து நவுத்திக்கலாம். தென் இந்த ஃப்ரேம்கிட்ட வரும்போது ஸ்வீப் ஆகிட்டு வரணும். ஓகே. இப்போ வந்து நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்டையராக இங்கே கவர் ஆகலை. தென் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகலை. ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும், வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐகான் ஷைன் எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இதை இன்னுமே நீங்கள் அழகாக்கணும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் மாஸ்கில் போய்ட்டு சாஃப்ட் எட்ஜ் வந்து கொடுக்குறது, தென் இதோட பார்டர் வித்தை வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே அவுட்புட் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஷைன் ஆகிற மாதிரி கிடைக்குதா? இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணலாம். நம்ம இப்போ வந்து தேர்ட் மெத்தட் வந்து போயிடலாம். ஓகே. இந்த லோகோ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எகைன் ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிடுறேன். இதுவரை நம்ம பண்ணது எல்லாமே லோகோவுக்கு வந்து ஷைன் எஃபெக்ட் ஆட் பண்ணி வந்து பண்ணோம். இந்த வாட்டி பண்ண போகிறது வந்து அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் போகுதா, ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஷைன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் நோடு வந்து எடுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் இந்த பேக்ரவுண்ட் நோடுக்கு ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டபுள் வியூவருக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை வந்து ஃபஸ்ட் வியூவரில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க. சரி, இதை நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணிட்டா நமக்கு இன்னுமே ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாகிடும். இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டிங்கன்னா இங்கேயே தெரியுதுல்ல. ஸோ நம்ம சிங்கிள் வியூவருக்கே வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கோட சைஸை வந்து குறைக்கணும். வித்தை வந்து எப்பயும் போல் வந்து குறைச்சிருங்க.
ஹைட் வந்து நமக்கு இன்னும் வந்து பெருசாக வேணும். ஏன்னா லோகோ ஹைட்டை விட பெருசாக வேணும். ஸோ ஹைட்டை வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஆங்கிள் -45. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து தெரியும். இந்த லோகோவை தாண்டி வெளியவும் வரும். அந்த ப்ராப்ளமை நம்ம பின்னாடி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த மாதிரி ஆபியஸாக ஃபுல்லாக வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளர் நோடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பாரை போட்டு காசியன் பிளரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் க்ளோ ஆகிறதுக்கு சாஃப்ட் க்ளோ நோடு வந்து ஆட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூல் பார் வந்து வந்துடும். ஜஸ்ட்டு சாஃப்ட் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா இப்போ வந்து சாஃப்ட் க்ளோ இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கெயினை வந்து குறைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம அனிமேட் பண்ணுற வேலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுடுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க்கை இந்த ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கணும். தென் இந்த ஃப்ரேம்கிட்ட வரும்போது இது ஸ்வைப் ஆகிட்டு வரணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வேலை வந்து முடிஞ்சுச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே இது ரெண்டர் ஆகலை அதனால், பட் அந்த ஷைன் எஃபெக்ட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு வர ப்ராப்ளம் இந்த லோகோவை தாண்டி வெளியே வர லைன். இந்த லோகோவில் மட்டும்தான் அந்த லைன் வந்து வரணும். அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோவை தாண்டி வெளியே வர லைன் வந்து வரக்கூடாது அப்படின்னா சிம்பிளாக இந்த மீடியா இன் ஒன்னே கொண்டு வந்து இந்த மெர்ஜோனோட மாஸ்கில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா லோட் ஆகலை. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா ப்ளேபேக் ரெண்டர் கேட்ச் ஸ்மார்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் வந்து இன்னுமே எனக்கு வந்து நல்லா பளீர்னு வந்து தெரியுது. பேக்ரவுண்டில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து இருக்குல்ல, இதில் போய்ட்டு லெவல் இருக்கும். இந்த லெவலை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட் ஆயிரும். ஓகே, இந்த இது வந்து எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, எகைன் ரெண்டர் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா, 3 மெத்தட்லேயுமே ஒரே மாதிரி அவுட்புட் தானே வருது. நான் ஏன் இந்த 3 மெத்தடுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த மெத்தட் வந்து போயிடலாம். இதில் வந்து இப்போ வந்து க்ளோ வந்து கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, எனக்கு க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வெளியெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, பட் இந்த தேர்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆபியஸாக ஒயிட் கலர்லேயே வந்து தெரியும். ஓகேவா, இப்போ இந்த வெளியே எக்ஸ்ட்ரா தெரியுதில்ல, இதை போக வைக்கணும் அப்படின்னா எகைன் மெர்ஜ் க்ரியேட் பண்ணிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணி வந்து பண்ணணும். ஓகேவா, பட் இந்த தேர்டு மெத்தடில் நம்ம இது வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். நல்லாவே ஒயிட் கலர்லேயே வந்து தெரியுது. உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் கேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி பண்ணுங்கள். தென் இந்த செகண்ட் மெத்தட் இருக்குல்ல, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் மெத்தட், இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கெயினை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து தெரியும். அதுவே நீங்கள் லிஃப்ட்டை வந்து டவுன் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலர் ஷேடுக்கு வந்து போகும். இதை வந்து ஃபுல்லாக குறைச்சிங்கனாலும் பிளாக் கலரில் வந்து தெரியும். இந்த லிஃப்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். எகைன் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த லோகோவில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகுதா, வெளியே வந்து அப்ளை ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த தேர்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் லோகோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த பேக்ரவுண்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லோ கலர், இதில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் ரெண்டர் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் வந்து ஸ்வீப் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கலராக வந்து ஸ்வீப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட் மெத்தட் போகிறது வந்து நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம எடிட்டிங் சப்மேட்டர் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டாவின்சி ரிசால்வ் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட் செக்ஷனை போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே நீங்கள் இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாய் கைஸ்.